ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரியா டைம்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நைட் ரூட்டீன், அதாவது குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இந்த vlog ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறேன். காலேஜ் எக்ஸாம் செமஸ்டர்லாம் முடிஞ்சிட்ட அப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஃபுல் vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நைட் காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ செமிஸ்டர் எக்ஸாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் மேலே போனதுனால என்னால் விலாக்ஸோ இல்லை எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போ எடுக்கிறேன். கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அதெல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். சரி, அப்படியே அரேஞ்சும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்த எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேங்க கிச்சனுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த பவுல் டிமார்ட்டில் வாங்கினது. டேகு கூட பிரிக்காமல் நான் பாருங்களேன் அப்படியே போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துடுச்சு. சரி விடுங்க, டிமார்ட்டுக்கு யார் போகாமல் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இது எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பவுல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாட்டரையுமே சூப்பராக ஸ்டெயின் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதுக்கு தான் இதை வாங்கினோம், நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஸோ வாங்கின பொருள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸுமே சூப்பராக கிச்சனுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்பேஸ் ரொம்ப இழுக்காமல் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். 6 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறமா இது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ அதனால் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு நான் 1 kg டொமேட்டோ வாங்கினதுனால ரெண்டு பாக்ஸில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு, எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் பீஸ் பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, பீஸுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருந்தேன். காலிஃப்ளவர் கிரேவிக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை நான் அப்படியே ஃபுல்லாக வாங்கியிருந்தனால நம்ம உரிச்சிக்கணும். ஸோ அதை உரித்து அதோட சீட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், பீஸ் மட்டும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். அதனால நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா இது எடுத்து முடிச்சிட்ட அப்புறமா ஒரு கொஞ்சமே நம்ம எடுத்து வச்சுட்டேன். ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இவ்வளோ மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு அந்த பாதியை மறுபடியும் நான் அந்த கண்டெய்னர்லேயே பண்ணி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் குக் பண்ணும்போதுன்றதுனால. இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் நான் வாங்கியிருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருந்துச்சு ஆர்டர் போட்டதில். எனக்கு நான் லெஃப்ட் ஹேண்டருன்றதுனால கேமராவில் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நான் அந்த சைடு செய்கிற மாதிரியே தெரியும் எல்லாமே. அதனால் உங்களுக்கு திருப்பி காட்டிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டர்னால இந்த சைடு நிச்சயம்னா என்னால் அந்த சைடு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு தெரியவே தெரியாது. அதனால தான் அந்த காலிஃப்ளவர் திருப்பி உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறோன்னா அதோட வேஸ்ட் அப்பயே அந்த மாதிரி கவர்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டோன்னா நம்மளுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு லைக் எப்படி அப்படியே இதாகிட்டே போகாது. உங்களுக்கு கார்பேஜ் ஜாஸ்தி இதாகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டுருங்க. அதோட வேஸ்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம் அப்புறமா. ஸோ ஒரு வழியாக அந்த ஃப்ளவரை ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எப்படியோ பின்னாடி அதோட லீவ்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் ஒரு 10 மினிட்ஸ். அப்போ தான் அதில் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, உள்ளே எதுவுமே இல்லை. நம்மளே போய் வாங்கினா கூட இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு ஃப்ளவரு. ஸோ இந்த மாதிரி நான் அதையுமே குட்டி குட்டியாக தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருசாக எடுத்தேன் நான். ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அப்புறமா அதோட தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்போ அதே பவுலில் ஏன்னா அந்த பவுலில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக வாட்டர் போட்டு. அதனால் அந்த பவுல்லையே போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி
பெரிய பூவாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நம்மளால் கையில் பிச்சு போடுற மாதிரி இருக்கிற பூ எல்லாமே வந்து கையிலே பிச்சு போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து எத்தனை பேருக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிச்சு? நான் வந்து 5th செமஸ்டரில் இருக்கேன். ஸோ வந்து எனக்கு இன்னும் ஒரு செம் இருக்குது. இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. எனக்கு இந்த வாட்டி தான் சொல்லணுன்னா செமஸ்டர் ஹாலிடேவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாள் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு 2 டேஸ் அந்த சண்டே சாட்டர்டே மட்டும் இருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ஒரு 2 டேஸ்லேயே போயிடுவோம். இந்த வாட்டி தான் கொஞ்சம் லாங் கேப்பு. ஸோ அதனால் வந்து ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் இப்போ வந்து நம்ம vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம், ஊற வைக்க தேவையில்லை. பட் அதே வந்து ட்ரைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு வந்து காலிஃப்ளவருக்கு சுடு தண்ணி வச்சேன். ஏன்னா அது நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே போட்டு எடுக்கணும், அதனால. ஸோ காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு வந்து நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து சப்பாத்தி மட்டுமே சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி இருந்துச்சுன்னா அது கூட ரைஸையும் சாப்பிடுவாங்க. பிகாஸ் வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சப்பாத்தி ஒருத்தருக்கு 2 வர மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரைஸ் வச்சுப்போம் டின்னருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் நம்ம வந்து வேக போடணும். ஸோ அதுக்காக வந்து தண்ணி நல்லா சூடிடுச்சு, அதில் வந்து போட்டுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருங்க. அப்புறமா இந்த பீஸுமே வந்து வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு ஒரு 1/2 ஹவர்லேயே. ஸோ வெந்துட்டு அப்புறமா சப்பாத்தி பிசைய ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ வாங்க சப்பாத்தி பிசைஞ்சிடலாம். ஸோ சால்ட் போட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி சப்பாத்தி வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் போய்ட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்றதுனால எனக்கு வந்து நான் வந்து கிரேவி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இது நல்லா சாஃப்டாகிடும். ஸோ அதனால் வந்து நான் சுடு தண்ணி போடல, வெறுமான லூக்வார்ம் வாட்டர்லேயே வந்து பிசைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீஸ் வெந்துடுச்சா அதை வந்து எடுத்து வச்சிடணும் சைடில். எடுத்து வச்சுட்டு நான் அதே தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எக் மசாலா பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எக்கை வந்து அதுலேயே நான் வேக வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான கிரேவிக்கான தேவையான மசாலாஸ், நம்ம வந்து ஒரு கிரேவி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கானது வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறமா வந்து கார்லிக், இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா வந்து அதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சைடு ஒரு ஸ்டாண்ட் தெரியுது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து அந்த ஸ்பூன் அதெல்லாம் கரண்டிலாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதுவுமே வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் எல்லாமே தோல் உரிச்சிட்டு ஆனியன் கட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்களா அந்த சைடு கட் பண்ணுற மாதிரி தெரியுதுன்ட்டு உங்களுக்காக வந்து இந்த சைடு கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸோ அவங்களாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்களான்ட்டு. ஏன்னா வந்து நாங்கள் செய்கிறது எல்லாமே உல்ட்டாவாக தெரியும். அந்த ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரே வாட்டி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, அதை வந்து வதக்கி எடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து அரைச்சிட்டு சாம்பாருமே கிரேவியுமே வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தியும் சுட்டு முடிச்சுட்டு எக் மசாலா நான் சொன்னேன் இல்லையா, இது சூப்பராக இருக்கும், நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம், அது வச்சேன். இப்போ வந்து டின்னர் பிளேட் பார்த்துடலாமா. எக் மசாலா, சாஃப்டான சப்பாத்தி, அது கூட வந்து நம்மளோட சூப்பர்பான ரைஸ், சுட ரைஸ் வச்சுச்சு. அப்புறமா வந்து நம்மளோட கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நானே எதிர்பார்க்கல, நான் தான் வச்சேனான்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து எடுத்து கொஞ்சமாக வந்து வச்சு
சப்பாத்திக்கும் ரைஸுக்குமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதனால தான் ஃபுல் ரெசிபி போடலை. அப்புறமா வீடியோ ரொம்ப லாகாக போக ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு ரூட்டீன் மாதிரி எடுத்தேன். ஸோ சப்பாத்தி வந்து வேறு லெவலில் சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி